இதை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே அதிமுக நாங்கள் திமுக பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதிமுக என்ன செஞ்சது, திமுக என்ன செய்யல, திமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதிமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, இதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணி அங்கே வைக்குது. அவர்கள் எதை பற்றியுமே பேசுவதில்லை. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகுது. திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இல்லை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா? இன்றைக்கு மௌனமா இருந்துகிட்டு என்னை பற்றி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி சொல்லியிருக்கிறாரு. அவரிடத்தில் சொல்றோம், அதிமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியிருக்குது. நீ பார்த்தீங்கன்னா 122 போராட்டம் அதிமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம், 122 ஆர்ப்பாட்டம் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நீங்க திமுக ஆட்சி இன்னைக்கு விவசாயிகளுக்கு விரோத ஆட்சியா செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில் கடன் பெறுந்தாங்க, எளிமையாக கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சியில் சிபில் ஸ்கோர் என்ற ஒரு விதியை புகுத்தி பல்வேறு ஆவணங்கள் கொடுத்தால்தான் பயிர்க்கடன் கிடைக்கும் என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு விவசாயிகள் அலக்களித்தாங்க. நான் டெல்டா மாவட்டத்துக்கு சென்ற போது அங்கு இருக்கின்ற விவசாயிகள் இந்த குறைபாட்டை சொன்னாங்க. பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்த பொழுது அவரிடத்தில் மனு கொடுத்த உடனடியாக சிபில் ஸ்கோர் ரத்து செய்யப்பட்டது என்று அடுத்த நாளே தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை வெட்டிட்டாங்க. இப்படி விவசாயிகளை காத்த அரசு அதிமுக அரசு. நான் டெல்டா மாவட்டம் திருவாரூர் இருக்கும்போது திரு சண்முகம் அவர்கள், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்கள் திருத்துறைப்பூண்டியில் இருந்தார். அங்க டெல்டா மாவட்டத்துக்கு போனீங்க. அப்ப விவசாய குறைகளை கேட்டு இதற்காக போராட்டம் நடத்தது உண்டுங்களா? இல்ல விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்திருக்காரா? இந்த ஏழை மக்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் இருக்கிறா? இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்துடுது, அரிசி விலை உயர்ந்து போச்சு. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் சுமார் 40% அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இப்படி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படுறாங்க. அதற்காக இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் போராட்டம் நடத்தியிருக்கிறாரா அரசாங்கத்தை எடுத்து? இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினாங்க. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க. தேர்தல் அறிக்கையிலையும் தூய்மை பணியாளர் கோரிக்கை ஏற்கப்படும் என்று அந்த வாக்குறுதியில் கொடுத்தீங்க. இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. ஒருவர் கண்ணீரோடு வலைதளத்தில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கின்றது. இதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போராட்டம் நடத்துறாரா? 5 நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சு கட்டர்பான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது. கம்யூனிஸ்ட தேடி பார்க்க வேண்டிய ஆகி போச்சு. ஆக திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. அப்போ பேட்டி கொடுக்கும்போது திமுக ஆட்சியில் 98% அவள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க. அவர்கள் திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கைகளுக்கு 98% நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க. அப்ப கேள்வி கேட்கும் போது எங்க 98% நிறைவேற்றினாங்க அப்படின்னு நீங்களே எடுத்து கேள்வி கேட்டீங்க. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. சரி, கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் உணர வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோபம் வருது? கிராமத்தில் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி ஏறும்பாங்க, தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுவாங்க. அப்படி திமுக பற்றி திமுக கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க?
கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், நீங்க மக்களை பற்றி சிந்திங்கள், மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணருங்கள். அதை நீங்கள் செயல்படுத்தினால்தான் உங்களை மக்கள் மதிப்பார்கள் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதோட நான் வரும்போது அங்கே எலுமிச்சை சாகுபடி செய்த அந்த விவசாயிகள்லாம் அங்கே ஒரு மார்க்கெட்டில் விற்கிறாங்க, புளியங்குடி மார்க்கெட். அதில் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள்லாம் அதை விளைவித்த அந்த எலுமிச்சம் பழமெல்லாம் அங்கே கொண்டாந்து விற்பனை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 25 லாரியில் அங்கே இருக்கிற எலுமிச்சம் பழம் விற்பனை ஆகுதா சொன்னாங்க. அங்கே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தான் அங்கே நம்ம எலுமிச்சை சாகுபடி சிட்ரஸ் ஆராய்ச்சிகளையும் 2015 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது வன்னிக்கோணத்தில் அந்த ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது. அங்கே அந்த எலுமிச்சை மலத்திலிருந்து ஜூஸ் ஃபேக்டரி ஒன்று அமைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டம் நிறைவேறும். அதே போல எலுமிச்சை பழத்தை கெடாமல் இருக்குது குளிர்பதன கிடங்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதையும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் ஏற்படுத்தப்படும். ஏற்கனவே அதிமுக ஆட்சி பொழுது இதை அறிவிப்பு வெளியிட்டோம். துரதிருஷ்டவசமாக அதிமுக ஆட்சி வர முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அப்பொழுது அந்த விவசாயிய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தம்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கடன்லாம் நம்ம தலையில் தாங்க வந்து விடியுது. எல்லாம் வர்றீங்க, கூட்டத்தை பார்க்குறீங்க, போகிறீங்க. சிந்திச்சு பாருங்க. 4,38,000 கோடி கடனை வாங்கி கடன்காரர் ஆக்கிட்டார் நம்மளையெல்லாம். இந்த கடனை எப்படி கட்ட வேணும்? வரி போட்டு தான் கட்ட வேணும். வரி யார் மேலே போடணும்? உங்க மேலே தான் போட்டோம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? 4 ஆண்டுல 4,38,000 கோடி, 2025-26 1 லட்சம் கோடி கடன் வாங்கினு அறிவிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கேட்க வக்கு இல்லை. நம்மளை பத்தி பேசுறார். ஏப்பா இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தார்? ஏழை மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டாந்தாரியா? இல்லது பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றிருக்காங்களா? எதுவுமே இல்லை. கடன் அதிகமா வாங்கி இருக்கிறீங்க, திட்டம் எதுவுமே வரல. மக்களுக்கு சந்தேகம். ஆக இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல நீ கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த ஏழை மாணவனையும் திறமையான மாணவனாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஒரு லேப்டாப் 12,500 ரூபா. ஒரு லேப்டாப் 12,500 ரூபா. 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து திறமையான மாணவராக உருவாக்கி கொடுத்தது அதிமுக அரசு. அதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்கள் துணையோடு உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த லேப்டாப் தொடர்ந்து வழங்கப்படும். கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் ஓராண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. ஓராண்டு மக்களுக்கு வருமானம் இல்லை, அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. அதிமுக ஆட்சி விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். அந்த ஓராண்டு காலம் ரேஷன் கடையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரருக்கும் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம். இந்தியாவிலேயே ஓராண்டு விலையெல்லாம் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொடுத்தோம் இல்லைங்க? கொடுத்தோம்ல? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப அப்படி ஏதாவது ஒரு மாசமாவது ரேஷன் கடையில் மக்களுக்கு இலவசமா உணவுப் பொருள் கொடுத்துருக்காங்களா? ஓராண்டு கொடுத்தோம். அந்த கொரோனா காலத்தில்
கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு சுட சுட நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு அதிமுக ஆட்சியில் உணவு கொடுத்தோம். அந்த ஏழை மக்களுக்கு சுட சுட கொரோனா காலத்தில் ஓராண்டு உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.